வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். சென்னை சர்வதேச விமான நிலையத்தின் ஒருங்கிணைந்த இரண்டாவது முனையத்தின் விரிவாக்க பணிகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்ப்போம். இந்த திட்டத்தின் தற்போதைய நிலை மற்றும் காலக்கெடு. இரண்டாம் கட்ட விரிவாக்க பணிகள் அனைத்தும் இந்த 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு முனையம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என இந்திய விமான நிலைய ஆணையம் AAI அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் தாமதத்திற்கான காரணம் மேற்கு ஆசியாவில் நிலவும் பதற்றமான சூழலால் கட்டுமானத்திற்கு தேவையான ஸ்டீல் உள்ளிட்ட மூலப்பொருட்கள் இறக்குமதி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் ஜூன் 2026இல் முடிய வேண்டிய பணிகள் டிசம்பர் வரை தள்ளி போயுள்ளன. இந்த திட்டத்தில் தற்போது வரை சுமார் 40% பணிகள் நிறைவடைந்துள்ளன. முனையத்தின் எலும்புக்கூடு போன்ற முக்கிய கட்டமைப்பு தயார் நிலையில் உள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய மாற்றங்கள் மற்றும் வசதிகள். புதிய முனையம் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும்போது சென்னை விமான நிலையம் உலகத்தரம் வாய்ந்த வசதிகளை பெறும். தற்போது ஆண்டுக்கு சுமார் 2.3 கோடி பயணிகளை கையாளும் திறன் இந்த விரிவாக்கத்திற்கு பிறகு சுமார் 3.5 கோடியாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது கோட் E ரக விமானங்கள் மட்டுமே கையாளப்படுகின்றன. புதிய முனையம் திறக்கப்பட்டால் அதிக இறக்கை நீளம் கொண்ட மிகப்பெரிய கோட் F ரக விமானங்களையும் சென்னையில் கையாள முடியும். இது பெங்களூரு, ஐதராபாத் விமான நிலையங்களுக்கு இணையான போட்டியை உருவாக்கும். தொழில்நுட்ப வசதிகள். கூடுதலாக 72 செக் இன் கவுண்டர்கள் அமைக்கப்பட உள்ளன. அதிநவீன பேக்கேஜ் ஹேண்ட்லிங் சிஸ்டம் மற்றும் தானியங்கி பாதுகாப்பு ஸ்கேனர்கள் பொருத்தப்படுகின்றன. மேலும் 8 நுழைவு வாயில்கள் மற்றும் 8 ஹேரோ பிரிட்ஜ்கள் இதில் இடம்பெறும். இந்த திட்டத்தின் முக்கிய போக்குவரத்து மாற்றங்கள். கட்டுமான பணிகள் விறுவிறுப்பாக நடப்பதால் விமான நிலைய வளாகத்திற்குள் சில தற்காலிக மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன. முனையம் 4 T4 பகுதியில் மாற்றம். முனையத்தின் முன்பக்க முகப்பு பணிகளுக்காக மார்ச் 17 முதல் ஏப்ரல் 24 வரை சுமார் 40 நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தாம்பரம் பக்கத்தில் இருந்து வரும் பயணிகள் T4 நுழைவு வாயிலை பயன்படுத்த முடியாது. அதற்கு பதிலாக T2 நுழைவு வாயில் வழியாக செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் இண்டிகோ நிறுவனம் இயக்கி வந்த T1 மற்றும் T4 இடையேயான பக்கி சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது.